நண்பா நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸ் டீமை இந்த வீடியோல ரிவ்யூ பண்ணி அவங்களோட ஸ்குவாடை வந்து அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல தெலுங்கு டைட்டன்ஸ் டீமை பத்தி பல விஷயங்கள் பேச போறோம். ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா தெலுங்கு டைட்டன்ஸ் டீமை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி புனேரி பல்டன் டீமை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ரோஹித் குமார் வந்து புனேரி பல்டன் டீமோட ஜாயின் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கேப்டனாக ஜாயின் பண்ண போகிறாரா கோச்சாக ஜாயின் பண்ண போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு இப்போதைக்கு புனேரி பல்டன் டீம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகேஎல் சீசன் 11 புனேரி பல்டன் டீமோட அசிஸ்டன்ட் கோச்சாக ரோஹித் குமாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிசி ரமேஷ் ரோஹித் குமாரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா? ஸோ பிகேஎல் சீசன் 6ல் பெங்களூர் டீம் டைட்டில் அடிக்கும் போது பெங்களூர் டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசி ரமேஷ். அந்த டீமோட கேப்டனாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் குமார். இப்போ 2024 புனேரி பல்டன் டீமோட ஹெட் கோச்சாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி ரமேஷ். அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் குமார். இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் டீமை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரைடிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்தளவு விஜய் மாலிக், பிரஃபுல் சஃபாரே, ரோஹித் ரத்தி, நிதின் ராவல் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ ரைட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவன் ஷராவத், மஞ்சித் சர்மா, ஆஷிஷ் நர்வால், ஓம்கர் பாட்டில், தமிழகத்தை சேர்ந்த சஞ்சீவி, அதன் பிறகு சேட்டன் அப்படிங்கிற மாதிரி 6 பிளேயர்ஸ் வந்து ரைட் ரைடர்ஸாக இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது தெலுங்கு டைட்டன்ஸ் டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு பயங்கர பேலன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிகேல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பவன் ஷராவத், விஜய் மாலிக், மஞ்சித் சர்மா இந்த மாதிரியான ரைடர்ஸும் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் பிரஃபுல் சஃபாரி, ஓம்கர் பாட்டில், சஞ்சீவி இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு பேக்கப்பாக அன்னோன் யங் டேலண்ட்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் பயங்கர பேலன்ஸாக இருக்குது. இதில் நான் ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பவன் ஷராவத், கிருஷன் குமார் குட்டாவோட அந்த தலைமையின் கீழ் பவன் ஷராவத் எப்படி ப்ளே பண்ண போறார் அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் மாலிக், மஞ்சித் சர்மா மேலே இந்த சீசன் என்ன போறாங்க அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே டெல்லி டீமில் இருக்கும்போது தான் பெருசாக வெளியே தெரிஞ்சாங்க. அப்போ டெல்லி டீமுக்கு கோச்சாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷன் குமார் குட்டா. அதன் பிறகு விஜய் மாலிக், மஞ்சித் சர்மாவோட அந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிப் ஆச்சு. இப்போ மறுபடியும் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்கு வந்திருக்காங்க. இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் டீமோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷன் குமார் குட்டா. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஆர்வத்தை இன்னுமே கூட்டுது. இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் டீமோட டிஃபென்ஸ் பக்கம் வரலாம். டிஃபென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கவர் பொசிஷன் பார்க்கலாம். ஸோ ரைட் கவர் அப்படின்னு பார்க்கும்போது 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, சாகர் ராவல், அதன் பிறகு ஈரான் நாட்டை சேர்ந்த மிலாட் ஜபாரி. அதே போல லெஃப்ட் கவர் அப்படின்னு வரும்போது 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, அஜித் பவார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்கித் குமார். கவர் பொசிஷனை பொறுத்தளவு ஆம் டூம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் கவர் பொசிஷன் இல்லை. ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் ஸ்டார்டிங் 7லையும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அஜித் பவார் அப்புறம் மிலாட் ஜபாரி. ஓகேங்களா? அவங்களுக்கு பேக்கப்பாக 2 யங் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த கபடி வந்து யங்ஸ்டர்ஸ் கேமாக மாறிக்கிட்டு இருக்கு. பட் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த லெவலில் ப்ளே பண்ண போகிறாங்க, அவங்க அந்த ப்ரெஷரை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, ப்ளே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால அவங்கள பற்றி பெருசாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆன் பேப்பர் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட கவர் பொசிஷன் ஓரளவு ஆவரேஜா இருக்கு. அடுத்ததா கார்னர் பொசிஷனை பத்தி பார்க்கலாம். ரைட் கார்னர்ல வந்து 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, கிருஷந்துல், அதன் பிறகு சங்கர் கடாய். அதே போல லெஃப்ட் கார்னர்ஸ்ல 3 பிளேயர்ஸ் இருக்காங்க, அன்கித் ஜெக்லான், சுரேந்தர், அதன் பிறகு முகமத் மாலாக் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் இருக்காரு. கார்னர் பொசிஷன் அப்படின்னு வரும்போது ரைட் கார்னர்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு கிருஷந்துல் இருக்கார், அவருக்கு பேக்கப்பா சங்கர் கடாயும் இருக்காரு. ஸோ கிருஷந்துல் லாஸ்ட் சீசன் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்திருந்தார். பட் இருந்தாலுமே அந்த 2 பிளேயர்ஸும் அதிகமான அட்வான்ஸ் டேக்கிள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கவும் செய்வாங்க. மேபி அந்த அட்வான்ஸ் டேக்கிள் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கேமை கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் லெஃப்ட் கார்னரை பொறுத்தளவு அந்த இடத்துல ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் வந்து அந்த இடத்துல இல்லை. ஓகேங்களா? ஸோ 3 பேருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிகேல் வந்து யங்ஸ்டர்ஸான கேமாக தான் மாறிட்டு இருக்கு. பட் ஒரு யங்ஸ்டர் வந்து எந்த லெவலில் கேம் எடுத்து ப்ளே பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் எடுத்து ப்ளே பண்ணுவாரா, ப்ரெஷர் இல்லாமல் ப்ளே பண்ணுவாரா, நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியுமா, டீம் வந்து கரெக்டாக கோஆர்டினாக செட் ஆகுமா, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு யங்ஸ்டர் எப்படி ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆன் பேப்பர் பார்க்கும்போது அந்த பொசிஷன் வீக்கா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஓவராலாக தெலுங்கு டைட்டன்ஸ் டீமாக பார்க்கும்போது பேலன்ஸான ரைடிங் யூனிட் வச்சிருக்காங்க, ஆவரேஜான டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க. டிஃபென்ஸில் ஒரு சில இடங்களில் ஓட்டைகள் இருந்தாலுமே அந்த ஓட்டைகளில் ப்ளே பண்ணக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஃபென்ஸை வந்து யாராலையும் அடிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் தான். யங் பிளேயர்ஸ் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க, கவர் பொசிஷன் எந்த லெவலில் இருக்க போகுது, இதை பொறுத்து தான் அவங்களோட டிஃபென்ஸ் பிகேஎல் சீசன் லெவலில் இருக்க போகுது.
இந்த தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்கு 10க்கு 7 மார்க் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க.